சீம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்ல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. முக்கியமா புரோட்டியேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இந்த கொரோனா வைரஸ் SARS-CoV-2 இதை முக்கியமா எதை வச்சு டெவலப் ஆகுதுன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டியேஸ் என்சைம்ஸ் இதுல போய் அட்டாச் ஆகுறதுனால தான் இன்னும் ஃபாஸ்டா டெவலப் ஆகுது. ஸோ கொலஸ்ட்ரால் எடுக்கிறதுனாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம அதிகப்படுத்த முடியும். ரெண்டாவது, இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, வளர்ச்சிக்கான தேவைகள். ஹைட் வேணும், வெயிட் வேணும், பாடி வெயிட் கெயின் ஆகணும், கொலஸ்ட்ரால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுலயுமே எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனாலதான் கொலஸ்ட்ரால் எடுக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. உடல்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கும். அதே மாதிரி அலர்ஜி, அலர்ஜினால வரக்கூடிய ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளமோ, நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரால். ஸ்கின் எலாஸ்டிசிட்டி, அதாவது ஸ்கின்ல நல்ல ஒரு பொலிவு கொடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரால். ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரால். எலும்புகள் தேய்மானத்தை தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரால். ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வாங்க.